அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன். இன்றைக்கி நாம் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனுக்கும் அவருடைய டிரைவருக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிவியல் ஆராய்ச்சி பற்றி பேசுகிறதுக்காக ஐன்ஸ்டீன் ஒரு முறை காரில் கிளம்புனாராம். அப்போ அந்த டிரைவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, இடைவிடாத வேலைப்பழுனால் எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது கேட்ட டிரைவர் சொன்னாராம், ஐயா உங்கள் பேச்சை நான் பல முறை கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போகிற இடம் புதுசு, அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு உங்களை தெரியாது, அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பம்னா வேறு, அன்னைக்கு இருக்க தொழில்நுட்பம் காரணமாக அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டீனும் அதை ஒத்துக்கிட்டாராம். அதே மாதிரி அந்த காலேஜுக்கு போனோன்னே அந்த டிரைவரே ஐன்ஸ்டீன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றாரு. நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. இடையில ஒரு பேராசிரியர் கேட்ட கேள்விக்கு இந்த டிரைவரால் பதில் சொல்ல முடியலையாம். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையையும் அந்த டிரைவர் மிக அழகாக கையாண்டாராம். அதாவது என்ன சொன்னாருன்னா, ஐயா நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னோட டிரைவரே பதில் சொல்லுவாருன்னு சொல்லி ஐன்ஸ்டீனை காமிச்சாராம். இதை பார்த்துட்டு ஐன்ஸ்டீனே வியந்து போனாராம். அதாவது அறிவு அப்படிங்கிறது நம்ம தகவலை திரட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலையையும் நம்ம எப்படி சமாளிக்கணும் உணர்த்தக்கூடிய சமயோஜித புத்தியாக இருக்கிறது சிறப்பு.